வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் பிராட்டியார் பாடிய திருப்பாவை பாடல் 29. ஆண்டாள் பிராட்டியார் தமது 29ஆம் பாடலில், நீ மாடுகளை மேய்த்து அவை உண்டபின் சாப்பிடும் குலத்தில் வந்தவன் என்பதால் எங்கள் பணிவிடைகளை ஏற்காமல் விட்டுவிடக்கூடாது என்று சொன்னது அற்புதமான தத்துவத்தை உள்ளடக்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பகவானுக்கு குலம், சாதி என்கிற வேறுபாடுகள் கிடையாது. எல்லாமே அவனுள் ஐக்கியமாகி இருப்பதால் எல்லோருமே அவனுக்கு சேவை செய்ய கடமைப்பட்டவர்கள் என்பது பொருளாகும். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உனக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகின்றார்கள். நம்முடைய பிறவித் தலைகளை அறுக்கக்கூடியவன் பகவான் ஒருவரே. அவரை மறந்து தமது வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள் பகவானுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை இழந்து விடுகிறார்கள். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் பிறவித் துன்பங்கள் வருத்தாமல் வாழ்கின்ற அற்புத நிலையினை அடைய பகவானுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். இதுவே அதன் உட்கருத்தாகும். நீ எடுக்கும் அவதாரங்களில் எல்லாம் உனக்கு உறவினனாக இருக்க வேண்டும் என்று கூறியது பகவான் மீது அவர்கள் வைத்திருக்கும் உரிமை கலந்த பேரன்பையே வெளிக்காட்டுகின்றது. பாடல் 29. உனக்கு உறவினராக ஆக வேண்டும் என்கிற ரீதியில் இந்த பாடலை பாடியுள்ளார். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தினி குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது, இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று பாடுகின்றார். நாங்கள் விடியல் காலையில் நீ இருக்குமிடம் வந்து உன்னை வணங்கி உன் அழகிய தாமரை போன்ற திருவடிகளை வழிபடுவதன் நோக்கத்தை கேள். நீ மாடுகளை மேய்த்து அவை உண்டபின் சாப்பிடுகின்ற குலத்தில் பிறந்ததற்காக எங்களை பணிவிடைகளை ஏற்காமல் விடுவது உனக்கு தகாது. இப்போது நாங்கள் வந்தது வேண்டியவற்றை பெறுவதற்காக மட்டுமல்ல. கோவிந்தா, ஏழேழு பிறவியிலும் ஒரு நாள் கூட விடாமல் உனக்கு மட்டுமே தொண்டு செய்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நீ எடுக்கும் அவதாரங்களில் எல்லாம் உனக்கு உறவினராக நாங்கள் இருக்க வேண்டும். இதை தவிர மற்ற ஆசைகள் எங்களுக்கு தோன்றாதவாறு நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இந்த பொருளில் இந்த பாசுரத்தை அமைத்துள்ளார் ஆண்டாள் பிராட்டியார். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியான பாடலை அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.